எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 80வது பிரவச்சனம். இன்னும் ஒன்றுதான் இருக்கு. 80வது பிரவச்சனத்துல அவ என்ன சொல்றா, ராமானுஜர் கேட்டுட்டு இருக்கா இல்லையா அவகிட்ட. அவ ராமானுஜர்னு தெரியாமலே எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போது அவ என்ன சொல்றா, தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போலே அப்படின்ற. இதுவும் பராசர பட்டரை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போலேன்னுவா. அந்த காலத்துல என்னன்னா, ஜனங்களுக்கு எல்லாம் சுகம், வருத்தம், சுகம், துக்கம், பொழுதுபோக்கு எல்லாமே கோவில் தான். அதனால அந்த காலத்துல கோவில்களில் பார்த்தீங்கன்னா நித்திய உற்சவம், பட்ச உற்சவம், மாச உற்சவம், ருதோற்சவம், அயனோற்சவம், வசந்தோற்சவம், வருஷோற்சவம்னு எல்லா உற்சவங்களும் நடக்கும். அதுல தை முதல் ஆணி வரை நடக்கிறது வந்து உத்தராயணம். ஆடி முதல் மாறி வரை நடப்பது தட்சிணாயனம். ஒரு தடவை இந்த உத்தராயண உற்சவம், அயனோற்சவம் நடக்கிறது. இந்த அயனோற்சவத்துக்கு பெருமாளுடைய அழகு ரொம்ப அற்புதமா இருக்கும். பெருமாளை ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சதா நடந்துட்டே இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் 365 நாளும் அங்கே இதுதான். 365 நாளும் ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் தான். அதில் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. எப்பயுமே நடந்துட்டு இருக்கும். அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அயனோற்சவம் நடந்துட்டு இருக்கு. உத்தராயணத்தில் இந்த உற்சவம் நடக்கிறது. அந்த உற்சவம் நடக்கும்போது பெருமாள் எழுதுன்ற பெருமாளோட அழகு அவ்வளோ அழகாக இருக்கும். ராமானுஜர் தான் இருக்கார். ராமானுஜர் இருக்கும்போது பட்டர் வந்து சின்ன பையன்னா ஓரளவு வயசான பையன், ஓரளவு வயசுக்கு பெரிய பையன். அந்த பையன் என்ன பண்ணுற, இந்த பெருமாளை பார்க்கறதுக்கு ஓடி வரும்போது என்ன பண்ணுவா, இந்த இதை ஊழியம் பண்ணுறா, கைங்கரியம் பண்ணுறா. பார்த்தா இந்த கைங்கரியம் பண்ணுறவாளை நம்ம ரொம்ப பாராட்டணும். கைங்கரியன்றது சாதாரண விஷயம் இல்லை. பெருமாள் கைங்கரியன்றது 24 மணி நேரம் பெருமாள் சிந்தனையாக இருக்கிறவாளால் தான் முடியும். அந்த கைங்கரியத்துக்கெல்லாம் நீங்கள் கொடுப்பனை இருக்கணும். கொடுப்பனை இருந்தால் தான் அந்த கைங்கரியெல்லாம் பண்ண முடியும். கைங்கரியப்பராக மாறுறதுக்கும் உங்களுக்கு கொடுப்பனை இருக்கணும். ஒன்றும் இல்லை, கோயில்கள்லாம் போனால் எப்பயுமே நானும் ரங்கநாதன் போகும்போது கூட கோயில்களெல்லாம் பார்த்துருக்கேன். கோயில்களெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், உண்டியில் காசே போட மாட்டேன், தட்டில் தான் போடுவேன். ஏன்னா அந்த பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணுற பார்த்தால அவளுக்கு என்ன சம்பளம் தெரியுமா? 3000 ரூபா ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா சம்பளம். அதுவும் இப்போ தான் 3000 ரூபா ஆகிக்கிறா. முதல்ல 1000 ரூபா இருந்தது. 1000 ரூபா சம்பளத்தையும் 3000 ரூபா சம்பளத்தையும் வச்சு இந்த காலத்தில் ஒரு ஃபேமிலி எல்லாம் தள்ள முடியுமா? அவள் தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தனாக இருக்கா. அவள் குடும்பத்தை தள்ளணும். என்னதான் வீடு கொடுத்தா கூட ஒரு 3000 ரூபாய் வச்சுட்டு ஒரு காலம் தள்ள முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவள் அதை விடாமல் இருக்கா. அந்த பெருமாள் கைங்கரியன்றது நம்ம விட்டுறக்கூடாது அதை அப்படின்றதுக்காக அதை விடாமல் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால கைங்கரிய பண்ற ஒன்றுமே சொல்லக்கூடாது. கைங்கரியம் பண்ணுறவாளால நமக்கு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஜெருகண்டி பிடிச்சி தள்ளுறது நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா, பெரிய விஷயம். அது 24 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு ஜெருகண்டின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அதனோட கஷ்டம் என்னன்றது. நின்றுட்டு காலை வலிக்கும். பெருமாள் கைங்கரியம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு குடுப்பனையும் இருக்கணும். இல்லாட்டா அந்த பெருமாள் சன்னதியில், வெங்கடாஜலபதி சன்னதியில் ஒரு அரை நிமிஷம் நிற்க முடியல, நம்ம 4 நிமிஷம் 5 செகண்ட் நிற்க முடியல, இழுத்து தள்ளி விட்டுறா. ஆனால் அவள் வந்து அங்கேயே இருக்கா 24 மணி நேரம். அது எவ்வளோ பெரிய விஷயம். அது அந்த குடுப்பனை கிடைக்கணும்ல. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த கைங்கரிய பண்றவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கைங்கரியம் பண்ணுறவர் கையில் ஒரு இந்த புலித்தோல் என்ன ஜாட்டி மாதிரி வச்சுருப்பா, சாட்டை மாதிரி. அந்த சாட்டையை வச்சுட்டு அடிப்பா, தரையில் அடிச்சு ஜனங்களை ஓரம் போன்னுவா. ஏன்னா பெருமாள் போகிறதுக்கு வழி வேணும் இல்லை, அதுக்காக ஓரம் போன்னு அடிச்சு ஜனங்களை ஒதுக்குவா. அது ஒரு கைங்கரியம். அதுவும் ஒரு கைங்கரியம் தானே. அந்த கைங்கரியத்தை பண்ணும்போது இந்த சாட்டையை தூக்கி அடித்தப்ப ராமானுஜர் இவர் பராசர பட்டர் உருக்க ஓடி வந்து பாப்பாரு பாருங்க, பெருமாளை பார்க்கணுன்ட்டு ஓடி வர பாருங்க. அவர் தோளில் பட்டோம். அந்த அடி தோளில் பட்ட உடனே அவர் ஒன்றும் பெருசாக்கி மாட்டார், போயிடுவார். அவர் போன அப்புறம் பார்த்தா அவரோட சிஷ்யர்கள்லாம் இருக்கா இல்லையா, பராசர பட்டரோட சிஷ்யர்கள்லாம், அவள்லாம் வந்து நீங்கள் எப்படி எங்கள் பராசர பட்டரை நீங்கள் அடிக்க முடியும், அடிச்சு சரியாச்சுன்னு கைங்கரிய பிறர்கிட்ட சண்டை போட்டு நிற்கிறான். கைங்கரிய பிறகு அவருக்கும் பெரிய இது பிரச்சனையாகுது. இப்போ கைங்கரியம் பண்ணுறவாளுக்கும் அந்த ராமானுஜரோட இது பராசரப்பட்டரோட சிஷியர்களுக்கும் வயதான ஓடி வர பராசரப்பட்டர் அங்கேருந்து, ஐயோ அது மாதிரி சொல்லாதீங்கோ, அவளை ஒன்றும் சொல்லாதீங்கோ, கைங்கரிய பிறர்களை ஒன்றும் சொல்லாதீங்கோ, அவரை வந்து நீங்கள் ஒரு தோளில் அடிச்சிங்களேன்னு பார்த்தேனா,
நான் இன்னொரு தோலை காட்டாத போயிட்டேனே, அது என்னோட தப்பு, என்னை மன்னிச்சுக்கணும்னு வர அவகிட்ட. நீங்கள் அடிக்கும்போது இன்னொரு தோலையும் நான் காட்டி அந்த அடியை வாங்கிட்டு போயிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவள் எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறா. அவளோட வேலாம் அவருடைய அடக்கத்தை பார்த்து அந்த கைகேலி பறதே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இல்லை என்ன இன்னொரு தோல் அடிங்க, இன்னொரு தோல் அடிக்க சொல்கிறாரு, அடியை வாங்கிக்கிறார். இன்னொரு தோலில் சாட்டையால் அடித்த அப்புறம் தான் போகிறார். அந்த மாதிரி அவர் பராசரர் சாதாரண ஆள் இல்லை. ராமானுஜரோட பிரசாதத்தால் பிறந்த பிள்ளை. புறத்தாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் ராமானுஜரோட பிரசாதத்தை சாப்பிட்டு பிறந்த பிள்ளை. அஷ்டாங்க யோகம் படித்தவர். அவர் ரங்கநாதர்கிட்ட நேராகவே பேசக்கூடிய அந்த சக்தி உண்டு அவருக்கு. அவர் பெரிய ஆள், பராசரப்பட்டவர். ஒரு தடவை என்ன பண்ணுறார், பெருமாளுக்கு திரை போட்டுருக்கப்ப இவர் திறந்து உள்ளே போகிறார். போன உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், வெளியில் போகணுன்றார். போயிடுறார். பையன் கழிச்சு அதெல்லாம் பிடிச்ச உடனே அரளப்பாடு செய்யும்போது உள்ளே வாங்குன்றார். உள்ளே வாருன்றார். வரார். இவர் போகிறார். ஒரு போன உடனே பெருமாள் கேட்குறார், நான் உங்களை வெளியில் போன்னு சொன்னேனே, அப்போ நீங்கள் என்ன நினச்சேன், இப்போ என்ன நினச்சேன், இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது என்ன நினச்சேன்றார். அதுக்கு பராசரப்பட்டர் சொல்கிறார் பாருங்க. அவர் என்ன பதில் சொல்கிறார், வெளியில் போகும்போது ரங்கநாதரை சொன்னதாக நினச்சேன், உள்ளே வரும்போது கூறத்தாழ்வாரம் ஆண்டாலும் கூப்பிட்ட மாதிரி இருந்து ஓடி வந்தேன்னு. ஒரு குழந்தை, சின்ன குழந்தைக்கு அப்பா அம்மா கூப்பிடுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. அப்பா அம்மா கூப்பிட்ட உடனே அப்படியே துள்ளி குதிச்சுன்னு ஓடி வரும் தெரியுமா. உங்களுக்கு பசங்களுக்கு ஒரு அப்பா அம்மா தாயது வரையை கேட்டால் தடியில் குழவி போன்று நேமிக்கொழுவனாகி நெஞ்சினில் உவகை புப்ப போய் அழைத்திடுவேனே என்றே புரைந்தான் கண்ணன் வரும் அந்த பாட்டு. குசேல பாக்கியானத்தில் குசேலரை வரவேற்கிறாராம் கண்ணன். புனைந்தான் மௌலின்னு வரும். அந்த மாதிரி பெருமா தாயது வருகை கேட்ட தனியில குழவி போன்று அந்த மாதிரி ஓடினாராம் ராமானுஜர் பராசரப்பட்ட ரங்கநாதரை பார்க்கறதுக்கு. அதை சொல்ல உடனே ரங்கநாதர் அப்படியே புலகாகிதப்பட்டு போறார். இந்த மாதிரி கூட ஒரு புள்ள இருக்குமான்னு. அது மாதிரி நம்ம இந்த கைங்கரிய பறவைகளை கொண்டாடணும். கைங்கரிய பறவைகளை அவளை ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அவதான் அவள் இல்லைன்னா அவளை அவசரப்படுத்தக்கூடாது. அவள் ஏதாவது கோயில் கைங்கரியம் பண்ணும்போது நமக்கு சில நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சில தொந்தரவு ஆகிடும் நமக்கு. அந்த தொந்தரவுக்கெல்லாம் நம்ம சட்டையே பண்ணக்கூடாது. அந்த தொந்தரவு சில நேரத்தில் போங்கன்னு எல்லாரையும் தள்ளுறா திருப்பதியில் நம்மளையும் தான் தள்ளுறா. என்ன இவா தொல்லை பெரிய தொல்லையாக போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. அது மாதிரி இப்போ அந்த இடத்துல அடக்கம் வேணும். எல்லாரையும் இப்போ எல்லாருக்கும் தரிசனம் பண்ணணுன்றது வேணும் இல்லை. அவள் அங்கேயே நின்று பண்ணுறாளே அந்த காரியத்தை பண்ணுறவாளுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அதை தான் சொல்கிறார் இவர். என்ன பண்ணுறார், நான் அது மாதிரி இவரை மாதிரி தோல் காட்டி நின்றேனோ, அதை சொல்கிறா பாருங்க. தோல் காட்டி வந்தேனோ பட்டரை போல. இன்னொரு தோலை காட்டுறதுக்காக பட்டரம் பராசர பட்டற மாதிரி நான் ஓடி வந்தேனா, ஒரு தோளில் அடி வாங்கிட்டு போனவொடனே அவளோட அந்த இது அது போராது, இன்னொரு தோல்லையும் அடிக்கணும் அப்படின்னு இன்னொரு தோல்லையும் அடி வாங்குறதுக்கு நான் கேட்டுட்டு வந்தேனே. பராசர பட்டற மாதிரி நான் வந்தேனா? நான் ஏதோ சாதாரண ஒரு கோவிலில் இருக்க ஒரு பிள்ளை, நான் ஒரு மோர் வைக்கிற பொம்பளை, திருக்கோளூரில் இருக்கிற பொம்னாட்டி. என்ன எதுக்கு நீங்கள் இதுன்னு சொல்கிறீங்க, நான் அவளை மாதிரி ஏதாவது பண்ணேனான்ற அவளை ஞானத்தை நினச்சி இப்போ ராமானுஜர் திரும்பி ரொம்ப இது பண்ணுறார், புலகாங்கிதப்படுறார். அவருக்கு அவ்வளோ மனசு பூரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி கூட ஒரு பொண்ணு இருக்காளா, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச பொண்ணு. இவ தன்னை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டா. இவ சொன்ன விஷயங்கள் 90 81 வாக்கியம் சொல்லியிருக்கா. 81 வாக்கியமுமே எல்லாமே அந்த பகவத் சம்பந்தப்பட்டது தான், பெருமாளோட அடியார்கள் சம்பந்தப்பட்டது தான். அத்தனை 81 பேரோட கதைகளை, அதுவும் ரொம்ப கேள்விப்படாத கதைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கா இவன். அந்த மாதிரி ஒரு பெண்ணா இருக்காளேன்னு ரொம்ப பிரகாகிதப்பட்டு இன்னும் சொல்லுன்றார். அடுத்தது கடைசியாக சொல்கிறார். அடுத்த நாளைக்கு அதை மீதி என்னன்றதை பார்ப்போம். தேங்க்யூ. நாளைக்கு கடைசியோட முடிஞ்சிடும், நாளையோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு ஒரு நாள் வரும். தேங்க்யூ.